சலாம் அலைக்கும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் மார்ச் 2001 எடிஷன் டைட்டில்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்லாம் சப்மிஷன். இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுதல், சரணடைந்தல். பெரும்பான்மையான மக்கள் இப்போ உள்ளவங்க அவங்களுக்கு வர தகவலை அவங்க உடனே அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அது சரிதானா அப்படின்னு தங்களுக்கு தாங்களே ஆராய்ஞ்சு பார்க்காம உடனே அதை ஏற்றுக்கூடக்கூடிய மக்களாக இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இப்படி தான் அவங்களுக்கு கிடைக்கிற தகவல் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய இமாம்கள், மார்க்க தலைவர்களை அவங்க பார்க்கக்கூடிய அவங்க வச்சுக்கிற இமாம்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை உடனே ஏற்றுக்கிறாங்க. அந்த இமாம்கள் குரான் இல்லாமல் மற்ற ஆதாரங்களை அவங்களுடைய சோர்ஸாக வச்சு பார்த்துருந்தாலும் அது எந்த கேள்வியும் கேட்காம இல்லை சரிதானா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்காம உடனே எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு சோகமான உண்மையாக இருக்குது. குறிப்பாக குரான்லேயே அல்லாஹ் சொல்லியிருந்தோம், படிக்கிறதோட முக்கியத்துவம் எவ்வளோ, கற்றுக்கொள்கிறதோட முக்கியத்துவம் எவ்வளோ, நம்மளாம் சிந்திச்சு பார்த்து நம்மளாம் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு தகவலை எடுக்கிறது அப்படின்றத பற்றி குரானில் சொல்லியிருந்தோம். மக்கள் இப்படி இருக்கிறது ரொம்ப ஒரு சோகமான விஷயம். சூரா 17 வசனம் 36. முக்கியமான உபதேசம். உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மேலும் மூளையையும் வழங்கியுள்ளேன். மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை நிறைய டைமில் இஸ்லாம் அப்படின்னா அது ஒரு மார்க்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது அந்த வார்த்தையக்கான தெளிவான அர்த்தத்தை கொடுக்கறது கிடையாது. அந்த வார்த்தையை வச்சும் சரி, பழக்கத்துலேயும் சரி, இஸ்லாம் அப்படின்னா செல்ஃப் சரண்டர், சுயமாக நம்ம சரணடைதல், சப்மிஷன், பரிபூரணமான சரணடைதல். எதுக்குன்னா அந்த ஒரு உண்மையான கடவுளுடைய நாட்டத்திற்கும் அவரோட பணிக்காகவும் அவரோட கட்டளைகளுக்கும் நம்ம முழுசா பரிபூர்ணமாக சரணடைகிறது. அது எந்த மாதிரியான ஒரு சரணடைதல் அப்படின்னா, நம்ம அப்படி இருந்தோன்னா அது நம்மளுக்குள்ள இருந்து ஒரு அமைதியை தரும். எந்தவித பயமும் இல்லாமல் முழுமையான பாதுகாப்பாக நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அது ஒரு சரணடைதல். எப்படின்னா, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்ம முழு மனசோட அந்த ஒரு உண்மையான நம்மளுடைய கடவுள் என்ன சொன்னாலும் அவருடைய கட்டளைகளுக்கு உடனே நம்ம ஒபீடியண்ட்டாக அவர் சொன்னார்னா நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சரணடைதல். ஸோ இஸ்லாம்னா அது ஏதோ ஒரு மார்க்கம், சும்மா ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதை மட்டும் நம்பிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு முழுமையான சரணடைதல் கடவுளுக்கு மட்டும் தரது தான் இஸ்லாம். சூரா 16 வசனம் 51. கடவுள், 2 தெய்வங்களை வழிபடாதீர்கள், இருப்பது ஒரே ஒரு தெய்வம் மட்டுமே. நீங்கள் என்னிடம் மட்டுமே பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்துள்ளார். சூரா 16 வசனம் 52. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்கே உரியது. ஆகையால் மார்க்கம் முற்றிலும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கடவுளை தவிர மற்றொன்றை வழிபடுவீர்களா? அடிக்கடி பார்த்தோம்னா சரணடைதல், சப்மிஷன் அப்படின்றது தீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வாழ்க்கை முறை அப்படின்னு. இந்த அரபிக் வேர்ட் தீனை பொதுவாக எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலிஜியன், மார்க்கம், இல்லை ஃபெய்த், நம்பிக்கை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆனால் அதை அந்த வார்த்தையை ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கூட அர்த்தமாக வெறும் இதை மட்டும் வரைச்சிக்கிறது அந்த வார்த்தையுடைய உண்மையான எசன்ஸே எடுக்கிற மாதிரி. நம்ம இந்த தீன்ன்ற வார்த்தையுடைய வேற வேற அர்த்தங்களை பார்ப்போம். அண்ட் தென் குரானை யூஸ் பண்ணி அந்த பார்வையில் கடவுள் எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தை எப்படி பயன்படப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல பார்ப்போம். இந்த தீன் அப்படின்ற வார்த்தை வாழ்க்கையோட எல்லா அம்சத்தையும் அது குறிக்குது.
அது வந்து மார்க்கம், ரிலிஜன் அப்படின்ற ஒரே வார்த்தையால் நம்மளால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியாது. தீன் அப்படின்னா டிரான்சாக்ஷன், பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடன் இல்லாட்டி ஒரு கொடுத்து வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு 2 பார்ட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். நம்மளுடைய கேஸில் பார்த்தோன்னா கடவுளுக்கும் அவருடைய அடியார்களுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பரிவர்த்தனைன்ற மாதிரி. இஸ்லாமை வந்து அல் தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாழ்க்கை முறை. ஸோ அது வந்து சடங்குகளால் அடங்கிய ஒரு மார்க்கம் அப்படின்றது மட்டும் கிடையாது. அது ஒரு மொத்த வாழ்க்கையோட ஒரு முறையாக இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அது வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதல் தருது. நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்காகவும் சமூக வாழ்க்கைக்காகவும் நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே அது வந்து வழிகாட்டுதல் தருது. சூரா 3 வசனம் 102. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் கடவுளுக்கு எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்ச வேண்டும். மேலும் அடிபணிந்தவர்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். சூரா 39 வசனம் 2 மற்றும் 3. சத்தியத்துடன் இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி அனுப்பியுள்ளோம். கடவுளுக்கு மட்டுமே உங்கள் மார்க்கத்தை அர்ப்பணித்து கொண்டவர்களாக நீங்கள் அவரை வழிபட வேண்டும். மத்தியஸ்தர்களாக இணை தெய்வங்கள். ஒரு பொதுவான கட்டுக்கதை. நிச்சயமாக மார்க்கம் கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவருடன் இணை தெய்வங்களை அமைத்துக் கொள்பவர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக எங்களை கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் அவர்களை இணை வழிபாடு செய்கின்றோம், ஏனெனில் அவர்கள் மேலானதொரு நிலையில் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். இத்தகைய பொய்யர்களை நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. ஸோ கடவுளால் விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை முறை என்னவா இருக்குன்னா, அவருடைய நாட்டத்திற்கும் அவருக்கு மட்டும் முழுமையாக சரணடைதல். நம்மளுடைய வழிபாட்டிலையும் சரி, நம்ம செய்கிற காரியங்களையும் சரி. சூரா 3 வசனம் 19. அடிபணிதல் ஒரே மார்க்கம். கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் அடிபணிதல் ஆகும். அதற்கு நேர்மாற்றமாக வேதத்தை பெற்றவர்களோ தாங்கள் அறிவை பெற்றிருந்த போதிலும் பொறாமை காரணமாக இவ்வுண்மையை மறுக்கின்றனர். கடவுளின் வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கும் இத்தகையவர்களை கணக்கிடுவதில் கடவுள் மிகவும் கண்டிப்பானவர். இப்போ முஸ்லிம்னா யாரு? அரபிக் வேர்டு முஸ்லீம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் வந்து சரணடைகிறாங்களோ கடவுளுடைய நாட்டத்திற்கு சரணடைகிறவங்க அப்படின்றது வந்து அதுக்கு அர்த்தம். முஸ்லிம்ன்ற வார்த்தையும் சரி, இஸ்லாம்ன்ற வார்த்தையும் சரி, ஒரே ரூட்ல இருந்து தான் வந்து ஒரே ரூட் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து அவங்க பர்த் சர்டிஃபிகேட்ல முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்கிறனால அவங்க வந்து தானாக முஸ்லீம் ஆயிட மாட்டாங்க. ஒரு நபரோட பேரோ இல்லை அவங்க அப்பா அம்மா என்ன மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களோ அந்த விஷயமோ, இல்லாட்டி அவங்களோட இனமோ அவங்களோட மொழியோ எதுவுமே வந்து கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் ஆகிறதுக்கு வந்து எந்த கேரண்டியுமே தராது. முஸ்லீமாக இருக்கிறது அப்படின்றது வந்து அது அந்த நபருக்கும் நம்மளுடைய உள்ளார்ந்த எண்ணங்களையும் நோக்கங்களையும் முழுமையாக அறிஞ்ச அந்த சர்வ வல்லமையுடையவரான கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து அந்த நபர் கடவுளை வந்து முழுமையாக அவரோட ஒன்லி தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாட்டத்திற்கு அடிபணிஞ்சு ஒரு நன்னறியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்கு. பொதுவாக இந்த முஸ்லீம் அப்படின்ற டைட்டில் வந்து யாருக்கு தரப்படுது, இல்லை யார் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து குரானை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் முஸ்லீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த வார்த்தையோட அர்த்தத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, அது வந்து பழைய ஏற்பாடை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, புது ஏற்பாடை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எல்லாருமே வந்து முஸ்லீம்னு சொல்லலாம். குரான் தான் வந்து இறுதி ஏற்பாடாக இருக்குது. அது வந்து கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா மார்க்கத்தையுமே வந்து அது வந்து கரெக்டான மார்க்கம் அப்படின்று ஏற்றுக்கொள்ளுது. அதுக்கேற்ற அந்த சில
குறிப்பிட்ட க்ரைட்டீரியா வந்து அந்த மார்க்கம் வந்து மீட் பண்ணுச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கலாம். நம்மளுடைய மீட்சிக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரே விஷயமா என்ன இருக்குன்னா, கடவுளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறது. அதுதான் வந்து எல்லா மனிதர்களுக்குமான ஒரு கடமையா இருக்கு. அவங்க வந்து அவங்கள ஜூஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களோ, இல்லை கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களோ, இல்லை முஸ்லீம், ஹிந்து, இல்லை வேற எந்த மார்க்கத்தை சொன்னாலும் கடவுள் ஒருத்தர் தான் பரிபூரணமானவர். அவர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தின் ரட்சகரா இருக்காரு அப்படின்னு அதை வந்து உணர்ந்து அவருக்கு கூட எந்த ஒரு இணையும் அமைச்சுக்காம இருக்கணும். சூரா 2:62. அடிபணிந்தோர் அனைவரின் ஒற்றுமை. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டோரும் யூதர்களாக இருப்போரும் கிறிஸ்தவர்களும் மேலும் மாறியவர்களும் எவர் ஒருவர் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு மேலும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றாரோ அவர்கள் தங்களுடைய வெகுமதியை தங்கள் இரட்சகரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஸோ நம்ம குரானில் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த குறிப்பிட்ட க்ரைட்டீரியாவை மீட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த மார்க்கம் வந்து கடவுளால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்றத வச்சு பார்த்தோன்னா, மார்க்கம் அப்படின்றது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த மார்க்கத்தில் அவங்க கடவுளில் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி, இல்லை அந்த மார்க்கத்துக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி, மார்க்கம் அப்படின்றது வந்து ஒன்று தான் இருக்குது. சூரா 3:85. கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது ஒரே ஒரு மார்க்கம்தான். எவர் ஒருவர் அடிபணிதல் அல்லாததை தனது மார்க்கமாக ஏற்றுக்கொள்கின்றாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னும் மறு உலகில் அவர் நஷ்டவாளிகளுடன் இருப்பார். கடவுளுடைய வார்த்தை தான் உண்மையா இருக்கு. அண்ட் உண்மை அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோமோ இல்லை செய்கிறோமோ அதை பொறுத்து எப்போதுமே வந்து மாறாது. ஸோ வந்து ரொம்ப தெளிவாக எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்மளுடைய இயற்கை உள்ளுணர்வு வந்து கடவுளை வழிபடுறதா மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பெயர் வச்சுருந்தாலும் அது வந்து பொருட்டு கிடையாது. சூரா 30:30. ஏகத்துவம் இயற்கையான உள்ளுணர்வு. ஆகையால் சரியான ஏகத்துவ மார்க்கத்திற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். கடவுளால் மனிதர்களுக்குள் வைக்கப்பட்ட இயற்கை உள்ளுணர்வு இவ்விதமானதே. கடவுளின் இவ்விதமான படைப்பு ஒருபோதும் மாறாது. இதுவே முழுமையான மார்க்கமாகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் அறிய மாட்டார்கள். சூரா 2:130. தன்னுடைய சொந்த ஆன்மாவையே ஏமாற்றுபவனை தவிர ஆபிரகாமின் மார்க்கத்தை யார் கைவிடக்கூடும்? இந்த உலகில் நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம், மேலும் மறு உலகில் நன்னறியாளர்களுடன் அவர் இருப்பார். சூரா 3:62. பரிபூர்ணமாக இது சத்தியத்தின் வரலாறு ஆகும். பரிபூர்ணமாக கடவுளை தவிர வேறு தெய்வமில்லை. பரிபூர்ணமாக கடவுள் சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். சூரா 3:67. ஆபிரகாம் யூதராகவோ அன்றி கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை. அவர் ஒரு அடிபணிந்த ஏகத்துவவாதியாகவே இருந்தார். அவர் ஒருபோதும் இணை வழிபாடு செய்பவராக இருந்ததில்லை. சூரா 4:125. சட்டம். கடவுளுக்கு முற்றிலும் அடிபணிந்து ஆபிரகாமின் மார்க்க கொள்கை ஏகத்துவத்திற்கேற்ப நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற ஒருவரை விட தன் மார்க்கத்தில் சிறப்பாக வழிநடத்தப்பட்டவர் யார்? கடவுள் ஆபிரகாமை அன்பிற்குரிய நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டார். சூரா 23:52-53. உங்கள் சமூகம் இவ்விதமானதே, ஒரே சமூகம், மேலும் நானே உங்கள் இரட்சகனாவேன். நீங்கள் என்னிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தர்கித்து கொள்ளும் பிரிவுகளாக தங்களையே பிளவுபடுத்தி கொண்டனர். ஒவ்வொரு கூட்டமும் தங்களிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்வடைகின்றனர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்டிக்கலை கேட்குறவங்க, இந்த ஆர்டிக்கலை படிக்கிறவங்கள கடவுள் வழி நடத்தணும். கேள்வி கேட்குற பாதையில் ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா தகவலையும் சரி பார்க்கறதுக்கும், இஸ்லாமில் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி பார்க்கறதுக்கும்
தென் வந்து உண்மையான சரணடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கத்துக்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து மக்களுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு இஸ்மாயில் ஷெரீஃப். சலாம் அலைக்கும்.